Dear 12th students, 5th chapterல 5.4 exercise 5.4ல 8th question பார்க்கலாம். If the normal at the point T1 on the parabola y square equal to 4ax அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா, நம்ம பேரபுலாவோட அட்டு டீல நார்மலோட ஈக்குவேஷன் என்ன? பேரபுலாவோட அட்டு டீல நார்மல் ஈக்குவேஷன் அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துக்கணும். ஈக்குவேஷன் செங்கோட்டின் சமன்பாடு வேணும். ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட்டு டி, இதோட ஃபார்முலா ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒய் ப்ளஸ் எக்ஸ்டி, ஓகேங்களா, ஏடி கியூபு ப்ளஸ் 2ஏடி, இதுதான் நம்மளோட நார்மல் ஃபார்முலா. இதில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, T1 என்ற புள்ளியில் வந்து மாற்றிக்க சொல்கிறாங்க. இந்த ஈக்குவேஷனை வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, T1 பாயிண்டில் மாற்றிக்க சொல்கிறாங்க. ஈக்குவேஷன் ஆஃப் நார்மல் அட்டு T1ல மாற்றிக்க சொல்கிறாங்க. இப்போ நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் ப்ளஸ் எக்ஸ்டி1 ஏடி1 கியூபு ப்ளஸ் 2ஏடி1 அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாருங்கள், பாயிண்ட் எடுத்துக்க சொல்கிறாங்க. அதாவது ஒய்2 பாயிண்ட், அதாவது T2 பாயிண்ட்டை வந்து எடுத்துக்க சொல்கிறாங்க. இப்போ பேரபுலாவில் நமக்கு டீயில் அட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடி ஸ்கொயர் கமா 2ஏடி, ஏடி ஸ்கொயர் கமா 2ஏடி. அப்போ இந்த T2ல எடுக்க சொல்கிறாங்க. அப்போ ஏடி2 ஸ்கொயர் 2ஏடி2 அப்படின்ட்டு வந்துடும். இப்போ இந்த பாயிண்ட்டு இப்போ எக்ஸ் ஒய்யாக மாறிடுச்சு. அதை கொண்டு போய் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணும். என்ன பண்ணோம், நம்ம வந்து T1ல எடுத்தோம்ல, அந்த பாயிண்டில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் எக்ஸ் ஒய்க்கு பதில். இப்போ ஒய்யோட பாயிண்ட் என்ன, 2ஏடி2 ப்ளஸ்ஸு எக்ஸோட வேல்யூ என்ன, ஏடி2 ஸ்கொயர் இன்ட்டு T1 அங்கேயே இருக்குது. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சைடு அப்படியே தான் இருக்கும். ஓகேங்களா. சரி, அதுக்கு அடுத்து இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, 2ஏடி2வை அந்த சைடு கொண்டு போயிட்டு ஏடி1 கியூப்பை வந்து எல்ஹெச்எஸ் சைடு கொண்டாந்துடும். அப்போ கொண்டாந்தீங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே என்ன இருக்குது, ஏடி2 ஸ்கொயர் T1 மைனஸ் ஏடி1 கியூபு, அந்த சைடில் 2ஏடி1 இருக்குது. இது 2ஏடி2 அந்த சைடு போச்சுன்னா மைனஸ் சைடு. சரி, இப்போ இந்த எல்ஹெச்எஸ் சைடில் காமனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு T1 வெளியில் எடுத்துடலாம். ஓகேங்களா, ஒரு T1ம் ஒரு ஏவும் வெளியில் எடுத்துடலாம். அப்போ ரிமைன் வந்து பார்த்தீங்கன்னா T2 ஸ்கொயர் மைனஸ் T1 ஸ்கொயர் அப்படின்ட்டு எனக்கு இருக்கும். ஓகேங்களா. இங்கேயும் அதே மாதிரி ஒரு 2ஏ வெளியில் எடுத்துட்டிங்கன்னா T1 மைனஸ் T2. சரி, ஆர்ஹெச்எஸ் சைடு பாருங்கள், T1 மைனஸ் T2ன்னு இருக்குது. இங்கே எனக்கு ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்ளை பண்ணலாம். பட் ஆனால் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா T2 முன்னாடி இருக்குது, T1 செகண்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ணணும், இதில் ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துடணும். ஓகேங்களா. இதில் ஒரு மைனஸ் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா ஏடி1 மைனஸ் ஏடி1, இப்போ இது வந்து T1 ஸ்கொயர் ஃப்ரண்டில் வந்துடும், T2 ஸ்கொயர் மைனஸ் சைடு. ஓகேவா, T1 மைனஸ் T2. சரி, நான் அதுக்கு அடுத்தது இதுக்கு வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஏன்னா மைனஸ் ஏடி1 இன்ட்டு T1 ப்ளஸ் T2 இன்ட்டு T1 மைனஸ் T2 ஈக்குவல் டு 2A இன்ட்டு T1 மைனஸ் T2. இப்போ இதில் எது கேன்சல் ஆகிடும், ஒரு ஏ கேன்சல் ஆகிடும், இங்கேயும் இந்த சைடும் ஒரு ஏ கேன்சல் ஆகிடும். சாரி, ஏ கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா T1 மைனஸ் T2வும் இந்த சைடு இருக்கிற T1 மைனஸ் T2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைன் எல்லாம் நமக்கு என்ன இருக்குது, மைனஸ் T1 என்னன்னு இருக்குது, மைனஸ் T1 இன்ட்டு T1 ப்ளஸ் T2 ஈக்குவல் டு 2 அப்படின்ட்டு இருக்குது. இந்த மைனஸ் T1 நான் அந்த சைடு கொண்டு போனேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன இருக்கும், மைனஸ் 2/T1 அப்படின்ட்டு சேஞ்ச் ஆகிடும். நமக்கு ஆன்சரில் ப்ரூவ் தட்டில் என்ன கேட்டிருக்காங்க, T2வோட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. அப்போ T2 ஈக்குவல் டு, ஓகேங்களா, அந்த T1 அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகிடும்,
மைனஸ் டி ஒன் என்னன்ட்டாயிடும் மைனஸ் டி ஒன் ஏற்கனவே மைனஸ் 2/T1 இருக்குது. அப்போ T2 ஈக்குவல் டு மைனஸ் காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா T1 ப்ளஸ் 2/T1 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ நமக்கு இதுதான் ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? ஹென்ஸ் ப்ரூவ்டு. தேங்க்யூ.